ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தின் அடுத்த ஈரடி. ஈஸ்வரோ விக்ரமி தன்வி மேதாவி விக்ரமக்ரம அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ கிருதிராத்மவான். இதன் முதல் அடியை ஈஸ்வரோ விக்ரமி தன்வி மேதாவி விக்ரமக்ரம என்கின்ற அடியை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். ஈஸ்வரக பகவானுடைய 74வது திருநாமம். பூரணமான சக்தி உடையவர் என்பது இதன் பொருள். அதனால் எல்லோரின் மீதும் எல்லாவற்றின் மீதும் ஈஸ்வரத்துவம், பிரபுத்துவம், ஆளுமை கொண்டவர். இந்த பேருலகமே அவருடைய ஆக்ஞைக்கு உட்பட்டுத்தான் நடக்கின்றது, இயங்குகின்றது. அடுத்த திருநாமம் விக்ரமி. விக்ரமக என்றால் வீரம், வலிமை, சூரத்தனம் என்பனவாகும். அதை கொண்டிருப்பவர், அதை உடையவர். உடையவர் என்ன? அதற்கு பிரபுவாகவே இருப்பவர் பகவான். உலகத்திலே நாம் காண்கின்ற எல்லா வலிமையும் வீரமும் சூரத்தனமும் அவரிடமிருந்து தான் வருகின்றன. அதனால் அவர் விக்ரமி. தன்வி. தன்வி என்றால் வில்லை உடையவர், அதை கை கொண்டிருப்பவர் என்று பொருள். தனு அல்லது தனுஷ் என்றால் வில். அதனால் அதை கை கொண்டிருக்கின்ற பகவான் தன்வி. சார்ங்கம் என்கின்ற வில்லை தரித்திருக்கின்றவர் பகவான். குறிப்பாக ராமாவதாரத்திலே ஸ்ரீராமராக வில்லை பயன்படுத்துவதிலே தனக்கு இருக்கின்ற ஆளுமையை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனால் ஆயுதம் ஏந்தியவர்களிலே, வில்லை ஏந்தியவர்களிலே நான் ஸ்ரீராமனாக இருக்கின்றேன் என்று கண்ணபிரான் பகவத்கீதையிலே கூறியிருக்கின்றார். இப்படிப்பட்ட வித்தியாசங்களை, அந்தந்த அவதாரத்துக்குரிய சிறப்புகளை அந்த அவதாரத்திலே காணலாம். பகவான் பலவிதமான ஆயுதங்களை உடையவர். ஆனாலும் வராக அவதாரத்திலே கதையை, தன்னுடைய கௌமோதகம் என்கின்ற கதையை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தியவர். ராமாவதாரத்திலே வில்லை, சார்ங்கம் என்கின்ற வில்லை மிக மிக விசேஷமாக பயன்படுத்தியவர். அதேபோல கிருஷ்ணாவதாரத்திலே தன்னுடைய சுதர்சனம் என்கின்ற சக்கராயுதத்தை தாராளமாக பயன்படுத்தியவர் பகவான். இதை அந்த ஆயுதத்துக்குரிய மரியாதையை, பெருமையை அந்த அவதாரத்திலே அவர் சிறப்பித்து எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று கூட கொள்ளலாம். அடுத்த திருநாமம் மேதாவி. சாதாரணமாக மேதாவி என்கின்ற பெயரை நாம் எந்த பொருளிலே பயன்படுத்துகின்றோமோ அந்த பொருள்தான். நிறைய கற்று அறிந்தவர் என்பது அதன் பொருள். பல நூல்களை கற்று, அப்படி கற்றது மட்டுமல்லாமல் அவற்றையெல்லாம், கற்றதையெல்லாம் நன்கு மனத்திலே தரித்து கொண்டு அந்த சிறப்போடு விளங்குபவர் மேதாவி. பகவானின் விஷயத்திலோ அவர் மேதாவி என்று சொல்லாமலே விளங்கும். ஏனென்றால் அவர் கற்று அறிவதில்லை. சொல்லப்போனால் எல்லா அறிவுமே அவரிடமிருந்து தான் உண்டாகி இருக்கின்றது. ஆனாலும் உலக வழக்கத்தை ஒட்டி ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ எந்த அவதாரமாக இருந்தாலும் பல நூல்களை ஆச்சாரியரிடமிருந்து கற்று தேர்கின்றார் பகவான். அதனால் அவர் மேதாவி. அடுத்த திருநாமம் பகவானின் 78வது திருநாமம் விக்ரமக. பகவானாகிய மகாவிஷ்ணு ஆனவர் எல்லா உலகங்களையும் கடந்தவர். அதனால் அவர் விக்ரமக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இந்த திருநாமத்துக்கு சற்று வேறு விதமாக கூட பொருள் கூறப்படுகின்றது. வி என்றால் கருட பகவான். வி என்பது கருடனை குறிக்கும். அதை பகவான் வாகனமாக கொண்டிருக்கின்றார். அதன் மீது ஏறி செல்கின்றார். அதனால் அவர் விக்ரமக என்றும் இந்த திருநாமத்துக்கு பொருள் கூறப்படுவது உண்டு. பகவானின் அடுத்த திருநாமம் கிரமக. கிரமக என்றால் அடியெடுத்து வைப்பவர் என்று பொருள். பகவான் தான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் தன்னுடைய திருவடிகளை எடுத்து வைக்கின்றார். அதனால் அவர் எல்லா உலகங்களையுமே வியாபித்து இருக்கின்றார். எனவே அவர் கிரமக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். சர்வசக்தி பொருந்திய ஈஸ்வரனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் ஈஸ்வராய நமக. வலிமையும் வீரமும் உடைய விக்ரமி ஆகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் விக்ரமினே நமக. வில்லை ஏந்தி இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணருக்கு நமஸ்காரம். ஓம் தன்வினே நமக. எல்லாவற்றையும் கற்று மனத்திலே தரித்திருக்கின்ற மேதாவி ஆகிய மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் மேதாவினே நமக. எல்லா உலகங்களையும் கடந்திருக்கின்ற விக்ரமருக்கு நமஸ்காரம். ஓம் விக்ரமாய நமக. எல்லா உலகங்களையும் வியாபித்து இருப்பவருக்கு நமஸ்காரம். ஓம் கிரமாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.